நேயர்களே, அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டது, ஈரான் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. உங்களுக்கு புது செய்தியாக இருக்குமே. கடந்த 12 நாள் போரில் இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் அடியில் அமெரிக்கா சமாதானம் செய்தார்கள். தற்போது 42 நாள் போர், விட்டு விட்டு அடித்தார்கள். இடையில் சீஸ் ஃபயர் என்ற ஒரு வார்த்தை வந்தது. 60 நாட்களுக்கு மேல் போரிட முடியாத 60 நாட்களை தாண்டி விட்டது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஒரு வாரத்திற்கு முன்பு சொன்னார், பயங்கர தாக்குதல்கள். மறுபடி ஒரு உளறுவாயன்தான் அமெரிக்கா தலைவர். பயங்கர தாக்குதலில் அழிக்கப் போகிறேன், இனத்தை அழிப்பேன், நாகரிகத்தை அழிப்பேன், பண்பாட்டை அழிப்பேன், இராணுவத்தை அழிப்பேன். கடைசியில் ஈரான் ஒன்றுமே சொல்லலை, வழக்கம் போல் இந்த ஆள் உளறிக்கிட்டு தான் இருப்பார், வரட்டு. அமெரிக்கா சொன்னது 15,000 படை வீரர்களுடன் 20 கப்பல்கள், பயங்கர ராட்சச கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட விமான பாதுகாப்போடு நாங்கள் அழிக்கப் போகிறோம். அவங்க எதுவுமே கண்டுக்கிடல, டஸ்இன் கேர். இப்படி தான் பேசுவாங்க. கடைசியில் ஹெர்மூஸ் வளைகுடாவில் பிளாக் ஹேட் போட்டிருந்தாங்க. அந்த பிளாக் ஹேட்டில் என்ன நடந்துச்சு? அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டது, கொரிய கப்பல் பற்றி எறிந்தது. இந்த ரெண்டுமே நடந்துச்சு. அமெரிக்க கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளானது, கொரிய கப்பல்கள் பற்றி எறிந்தது. கொரியா நானும் உங்களோட வாரேன்னு ஜாயின் பண்ணான். இவங்க சொன்னாங்க, 7 ஈரானுடைய வேக படகுகளை நாங்கள் அழித்தோம். அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் உண்மையிலேயே பார்க்கிற போது அப்படி ஒன்றுமே நடக்கலை. ஈரான் சொன்னது பொய் சொன்னாங்க. ஒரு படகு கூட அவங்களால அடிக்கலை. அப்புறம் 3 அடைத்தோம்னு சொன்னாங்க. ஈரான் சொன்னது ஒன்றுமே அடிக்கவில்லை. இப்போ எல்லாருமே அஞ்சப்பட்டாங்க, பெரிய போர் நடக்க போதப்பா. 15,000 படைகள், 100 விமானங்கள் அனுப்பி வைப்பு கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே 20 கப்பலுங்க நிற்குது பாதுகாப்புக்காக. திடீர்னு நேற்று அமெரிக்க அதிபர், இதுக்கு பேர் எபிக் ஃபியூரி, இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். எபிக் ஃபியூரி ஹேஸ் டு பி சேஞ்ச்டு ஆஸ் ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இதில் உண்மையிலே தொலைச்சிருவாங்க. அதனால் ஈரான் அதை கண்டுக்கிடவே இல்லை. இந்த நிலையில் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி சீனாவுக்கு சென்றார். திடீர்னு அமெரிக்க அதிபர் சொன்னார், போர் நிறுத்தம். எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டு. என்னடா அது, 15,000 படை வீரர்கள், 100 எஃப் சீரியஸ் ஃப்ளைட்ஸ், பெரிய நேவி எல்லாம் திடீர்னு போரை நிறுத்திட்டானே, என்ன காரணம் அப்படின்னா, எபிக் ஃபியூரி முடிந்து அமெரிக்கா சொன்னது, இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற செகண்ட் அட்டாக்ஸ் இப்போ have been stopped because என்ன பிகாஸ் என்றால், நாங்கள் ஒரு சீஸ்ஃபயர் ப்ரொபோசலை வழங்கியிருக்கோம். யார் கையில்? பாகிஸ்தானுடைய கையில். ஏன்னா முதலாவது பேச்சுவார்த்தை பாகிஸ்தான், அசீம் முனீர் மற்றும் சர்ஃபாஸ் ஷெரீஃப். தற்போது 2வது ப்ராசஸில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, 14 கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறது. அப்போ ஈரான்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஈரான் சொன்னாங்க, லெட் இட் பி வெரி கிளியர், நாங்கள் வில் கன்சிடர் தட், கண்டிப்பாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், இதை பண்ணுவோம், இப்போ பண்ணலை, டைம் இல்லைன்ன மாதிரி அதை க்ளீன் பண்ணியிருக்க வேண்டும். அவங்க அப்படி சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையும் போர் நிறுத்தமும் ஈரான் சொல்லுது ஸ்மோக்கிங். அமெரிக்கா தோல்வி சந்தித்தது, எங்களை தாக்க இயலவில்லை, நாங்கள் இந்த போரில் வெற்றி விட்டோம். ஒரு பிரகடனம். ஈரான் which was being made a proclamation, நாங்கள் we overcome, நாங்கள் எல்லாவற்றையும் மிகையாக வந்துவிட்டோம், நாங்கள் இந்த போரிலே வெற்றி கண்டு விட்டோம். அமெரிக்கா சொல்லிவிட்டது. நாங்கள் இந்த போரிலே, ஈரான் சொல்லிவிட்டது, வெற்றி கண்டு விட்டோம். ஆமாம், உண்மையே அப்படி தானே இருக்குது அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா வரவில்லை, வெற்றி பெறவில்லை, அமெரிக்கா எதுவுமே செய்யவில்லை, உண்மையிலே ஈரான் தான் வெற்றி பெற்றது. இப்பொழுது சீனா என்ன சொல்கிறது? நாங்கள் எந்த காலமும் அமெரிக்காவுக்கோ ஐநாவுக்கோ பணிய போவதில்லை, ஐநா ஒருமுகமாக செயல்படுகிறது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, எங்களுடைய நட்பு தொடரும் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு இடையில் அமெரிக்காவுடைய கப்பல்களும் கொரிய கப்பல்களும் தாக்கப்பட்டதற்கு இணையாக
கத்தரிலும் சவுதி அரேபியா பார்டரிலும் KC-46A KC-135 2 விமானங்கள் மாயமாக மறைந்திருக்கிறது. இது எப்படி மாயமாக மறைந்தது? இது ஒன்று. இந்த போர்லேருந்து விலகிறதுக்கு காரணம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய புஜைரா தாக்கப்பட்டதும், அது ரொம்ப முக்கியமான தளம். புஜைராவை ஏன் தாக்கினார்கள் தெரியாது. இப்போ KC-46A KC-135 அழித்ததும், காணாமல் போய் 2 ஃப்ளைட்டும் அமெரிக்காவை ஒரு கணம் ஆடி போக செய்து விட்டது. அமெரிக்க கப்பல்கள் ஒரு கப்பல் தப்பி போயிருக்கிறது, ஈரான் கப்பலும் போய் கொண்டிருக்கிறது, அது வேறு விஷயம். அதை தாண்டி இந்த KC-47A KC-135 காணாமல் போனதும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய புஜைராவுடைய தளம், பெரிய துறைமுக தளத்தை அழித்தது. அமெரிக்கா ஷாக்குடு. ஏன்னா அமெரிக்காவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் ஒரே நாடு தான். இந்த 3 பேருமே ஒன்றாக இருக்கிறாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு பயங்கரமான கோபம். அவ்வளவு திட்டத்தையும் கொடுப்போம், ஒன்றை நான் துவம்சம் செய்யாமல் விட மாட்டேன். இந்த நிலையில் தான் அமெரிக்கா இந்த பீஸ் நெகோசியேஷன் டிராப்ட் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கு ஆக்சியோஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் 14 பாயிண்டில் முதலாவது பாயிண்ட், அணு ஆயுதங்களை செறிவூட்டுவதற்கு தற்காலிக தடை. அணு ஆயுதங்களை கொடுக்கணும்னு சொன்னாலும் அமெரிக்கா இப்போ அந்த என்ரீச் பண்ணுறதை அப்படி வைங்கப்பா, நீங்கள் எங்கிட்ட தர வேணாம், நீங்களே வச்சுக்கிடுங்க. இது கொஞ்சம் பாசிட்டிவ் தான். யார் சொல்கிறது? ஆக்சியோஸ் சொல்லுது. 2வது 10 லட்சம் கோடியை முடக்கி வச்சிருக்கிறாங்க கத்தருடைய வங்கிகளில். அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம், இன்க்ளூடிங் ட்ரேடிங் பேரியர், அதாவது வியாபாரம் செய்வதற்கான தடைகளாக இருக்கலாம். ஆனால் நமக்கு சொன்னது முடக்கப்பட்ட பணத்தை ரிலீஸ் செய்கிறேன், அணு ஆயுதங்களை தற்காலிகமாக செறிவூட்ட வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம். 3வது ஹெர்மூஸ் விஷயத்தில், ஹெர்மூஸை எங்களுடைய நாட்டிக்கல் மைலுக்குள்ளது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் சி ரீஜன், கடல் பகுதிக்கு எங்களுக்குள்ளே தான். அதுக்கு நாங்கள் தான் அதுக்கு உரிமையாளர். ஒரு கப்பல் போகுதுன்னா 2 மில்லியன் எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு தான் போகணும். இப்போ இன்றைக்கி உலக பொருளாதாரமே ஆடி போயிருக்குல்ல. இன்றைக்கி அமெரிக்காவில் $2 இருந்த ஒரு கேலன் இன்றைக்கி $5 ஆக போகுது, $4.5 போயிட்டுருக்கு. அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பரில் ஓட்டு, அமெரிக்க மக்களில் 70% மனநிலை யூத எதிர்ப்பும் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பும். அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஷூட்டப்பு, பட் ஹி குடின்ட் கண்ட்ரோல். அது எதையுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் அமெரிக்காவுடைய பிராட் கூப்பர், டேவிட் கெயின், இந்த 2 பேரும் வந்தாங்க. இவங்க 15,000 கப்பல் வந்துருது, 15,000 போர் வீரர்கள், 20 கப்பல்கள் எல்லாம் வந்தாலும் ஒன்றும் நடக்கவில்லை. நத்திங் ஹேப்பன். இப்பொழுது ஆக்சியோ சொல்லுகிறது, இந்த நெகோசியேஷனில் எல்லாவற்றுக்கும் 14 பாயிண்டில் முதலாவது பாயிண்ட் தற்காலிக நிறுத்தம். இப்போ அமெரிக்கா சொன்னது முதல்ல 20 வருஷம், ஈரான் சொன்னது 5 வருஷம். இப்பொழுது அணு ஆயுதங்களை நீங்கள் செறிவூட்டலாம், ஆனால் இப்பொழுது இல்லை. சரிதான், ஏன்னா அவங்களுக்கு வெடிகுண்டு செய்யணுன்னு ஒன்றும், அணுகுண்டு செய்யணும் ஒன்றும் தேவையில்லையே. அணுகுண்டு செய்கிறது அவங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் அதை செறிவூட்டாமல் நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது உள்ளே படித்து பார்த்தா தெரியும். நம்மகிட்ட அது டிராஃப்ட் இல்லை. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாலே அவனுடைய வறுமைக்கு போக்கு. 3வதாக ஹெர்மூஸில் அதுதான் கொஞ்சம் சிக்கல். அது இந்த நெகோசியேஷனில் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அமெரிக்கா 3 நிலை போர்களிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. முதலிலே 12 நாள் போர், 2வது 42 நாள் போர், 3வது போருக்கு வராமலே வெளியே நின்றே ஓடிவிட்டார்கள். ஈரான் சொல்லியிருக்கிறது, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆக இந்த களச்சூழல் இப்பொழுது உலகத்தில் பெரும் அச்ச சூழ்நிலையே. அமெரிக்காவின் மீது யாருக்கும் பயமில்லை. பிராந்திய வல்லரசாக மாறியிருக்கிறது. யார்? ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறியிருக்கிறது. இன்றைக்கி நேட்டோக்கள் கூட அமெரிக்காவோடு வரவில்லை. இந்த போரில் அமெரிக்கா இழந்த நஷ்டங்கள், நேட்டோக்களை இழந்தார்கள். அரபுகளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் அரபுகளில் உறுதியான நட்பை UAE மட்டும் இவர்களோடு கொள்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரு இஸ்லாமிய யூதர்களாகத்தான் செயல்படுகிறார்கள். அது ஒரு பக்கம் போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஈரான் இந்த போரை, ஈரானை அவர்கள் நினைத்திருந்தால் துவம்சம் செய்திருக்க முடியும்.
ஆனால் செய்திருக்க முடியாது. ஏன்னால் அந்த அளவுக்கு ஈரான் வந்து அவங்க இழந்தது கொஞ்சம் இல்லை, 100க்கும் மேற்பட்ட அற்புதமான தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள். அப்போதான் சொன்னார்கள், எங்களுக்கு மரணம் மட்டும்தான் மிச்சம், ஒன்றும் மிச்சம் இல்லைப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு, அவங்க எங்கள் ஃப்ரெண்டுங்கிறார். நான் நல்லா பழகியிருக்கேன், ரொம்ப நல்ல ஆள்கள் முதல்ல சொன்னார், நேற்று முந்தானத்து ஈரானியர்களை கொள்ள எனக்கு மனசு வரலன்னார். அப்புறம் நேற்று 15,000 கப்பல் வருது, அழிச்சிருவேன்னார். நாகரிகத்தை அழிப்பேன், பண்பாட்டை அழிப்பேன்னு சொன்னார். திடீர்னு இப்போ சொல்கிறாரு போர் நிறுத்தம். ஆக இப்படி நேருக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும் அமெரிக்கா தோல்வி அடைந்ததாகவே அறிவிப்பு ஆணை வந்திருக்கிறது. இது தற்போதைய நிலை. குஜராத் தளம் தாக்குதல், அதே போன்று கேசி 46-46A கேசி 135 காணாமல் போனது, அமெரிக்க படைகள் திருப்பி போகிறது, இதெல்லாம் ஈரான் தோல்வி என்று அறிவித்திருப்பது உலகத்தின் கவனத்தை திருப்பி இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.